திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு பிறகாக முழு மனதோட அப்ப வேலை செய்யல 1. நீங்க 2வது முழு மனதோட அதாவது அங்க இருக்கிற வரைக்கும் கரெக்ட்டா 2வது இல்ல அங்க 2வது இருக்கும் இந்த வரை 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம போட்டியிட தேவையில்ல. என்னால போட்டியிட்டாலும் நம்ம வெற்றி பெற போறதில்ல. இந்த அணிய வெற்றி பெற போறதில்லன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. இல்ல அவர் முன் முடிவு இல்ல, பண்ணிட்டாரு. இல்ல. நீங்க பார்ட்டிய ஃப்ளோட் பண்ணணும் நெனச்சாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் வெளிய வரணுங்கிற ஒரு தாட் அவருக்கு ஏற்கனவே வந்துருச்சு. நம்ம ம். இதுக்கு மேல டிராவல் பண்ணா நம்மளுடைய கொள்கை என்ன? நம்ம ஒரு 10 வருஷம் சர்வீஸ்ல இருந்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். பாலிடிக்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படிங்கச்சு அப்போ நீங்க பிஜேபி சூஸ் பண்றாங்க. பிஜேபி சூஸ் பண்ணி டிராவல் பண்ணும்போது நம்மளோட கோலுக்கு அது செட் ஆகுமா? இல்ல நான் கேட்கிறது 2026 தேர்தல் ரிசல்ட்டை முன்பே கணித்து விட்டாரா? அதாவது விஜய் வருவாருன்னு நினைக்கல அவரு. அ, அ. ஆனா இந்த அணி ஜெயிக்காது அப்படின்றத முன்பே இந்த கணித்து இல்ல விட்டு இந்த தான் அணி தேர்தல்ல இல்ல நிக்கலையா? இந்த அணி ஜெயிக்காதுங்கிறதுல அந்த தாட் கிடையாது. நீங்க இருந்த வரைக்கும் அவர் கரெக்ட்டா வொர்க் பண்ணாரா? குடுத்த வேலைகள செய்தாரான்னா, கரெக்ட்டா தான் செய்தாரான்னு சொல்ல முடியும். ஆனா அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அமையவில்லை. அதுக்கு காரணம் விஜயோட அலை இருந்ததுன்னா, ஒரு பெரிய லெவல்ல ஒரு சேஞ்சஸ் அந்த விஜய் அலை அத நீங்க மோடி அலை சென்ட்ரல்ல இருந்த மாரி தமிழகத்தில் எதிர்பாராத யாருமே எதிர்பார்க்கல. இந்த விஜய் அலைங்கிற இருந்ததுனால ம். இந்த ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது கிடைக்கல. ஏன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 35 இயர்ஸ் பார்க்குறீங்கன்னா, ஒண்ணு டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே இப்படியே தான் இருந்தது. ம். 3 பிளேஸ் யாருமே நம்ம யோசிக்கவே இல்ல. ம். பட் ஆனா இங்க ஒரு 3 பிளேஸ் ஒரு பெரிய அலை வந்திருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டணி டவுன் ஆகும்போது அந்த தோல்வியை தழுவுறாங்க.